உண்மையாலுமே ஃபேர்னஸ் கிரீமால கிட்னி ஃபெயிலியர் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே நம்ப முடியாது உங்களால. ஆனா உண்மையாலுமே அப்படி நடந்திருக்குது. GOREE கோரி அந்த கிரீமோட பேரு. அந்த கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தயாரிக்கல. இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் தயாரிக்கல. பாகிஸ்தான்ல தயாரிச்சு இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு கிரீம்னு சொல்லப்படுது. அந்த கிரீம் வந்து பயன்படுத்த நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரீமு தோலுக்குள்ளடி போயி, ரத்தத்தில கலந்து, கிட்னிய பாதிச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஒரு பொண்ணுக்கு ஆயிருக்குது. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு பொண்ணு கன்ஃபார்மா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குது. ஒரு சில பெண்களுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரி ஓகே. அப்படி அவங்க என்னடா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கிரீம்ல வந்து மெர்க்குரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ். அது வந்து டைரக்ட்டா வந்து போய் கிட்னியே பாதிச்சிருக்குது. சரி ஓகே. இப்படி போய் டைரக்ட்டா ஒரு விஷக்கிருமி மாரி போய் பாதிச்சிருக்குது. அதோட விலை எவ்வளவுப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் ரூ. 200 உள்ளாடி தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைகள்ல கிடைச்சிருக்குது. ஆன்லைன்ல கிடைச்சிருக்குது. அவங்களுடைய ஆட் எப்படி இருக்குது? இப்படி ஒரு பொண்ணு தொடவுது. தொடவுன ஒரு சில வினாடிகள்லயே வந்து பார்த்தோம்னா, இந்த தோல விட இந்த தோல் அப்படியே தடவி முடிச்ச உடனே அப்படியே மின்னுது. அத வச்சு தான் ஆட் பண்றாங்க. அந்த பொண்ணு இப்படி காட்டுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து தொடவுன பக்கம், இது தொடவாத பக்கம். இந்த கிரீம் போட்ட உடனே பார்த்தீங்களா, எப்படி வெள்ளையாயிட்டு நானு அப்படிங்குது அந்த பொண்ணு. அத பார்த்தோனே நம்ம மக்களுக்கு என்ன தோணும்? பெண்களுக்கு, ஓகே இத நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு விசேஷத்துக்கு போம்போது பயன்படுத்தலாம். ஒரு நல்லது கெட்டதுக்கு போம்போது பயன்படுத்தலாம்னு தோணும். ஆனா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அத வாங்கி ரெகுலராவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த கோரி கிரீம்ல கலந்திருக்கக்கூடிய ரெட் மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிக மோசமான ஒரு ரசாயனம் என்ன பண்ணியிருக்குது, சம்மந்தப்பட்ட பெண்களுடைய கிட்னிய பாதிச்சிருக்குது. சரி ஓகே. இதோட அந்த பிராண்ட நிறுத்திட்டாங்களா? எந்த இடத்துல விக்கிறது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா நிறுத்திட்டாங்க. கோரின்னு சொல்லக்கூடிய GOREன்னு சொல்லக்கூடிய கோரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபேர்னஸ் கிரீம நிறுத்திட்டாங்க. ஆனாலும் வெவ்வேறு பேர்கள்ல வந்துட்டு இருக்குது. இப்ப தமிழ் சினிமால ஏதோ ஒரு வில்லன் வரான் அப்படின்னா, மாறு வேஷத்துல வருவாங்க. இப்ப நம்ம தமிழ் படத்துல சிவா சொல்ற மாரி, "என்னடா இது மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். என்னடா இது பாருங்க மரு வச்சிருக்கிறேன். இது மாறு வேஷம் தானே" அப்படிம்பாரு. அந்த மாரி கோரி அப்படிங்கிற பேர வுட்டுட்டாங்க. இப்ப வெவ்வேறு பேர்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. கோரின்னு சொல்லி வந்த இடத்துல, நியூ ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீமு, அப்புறமேட்டு ஃபேஸ் பிரஸ் அப்படின்னு ஒரு கிரீமு, கோல்டன் பேர்ல் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீமு, வெவ்வேறு பேர்ல வந்து எடுக்குறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு படம் வருது. படம் வரும்பொழுது அது ஒரு அ தமிழ் சினிமால வர படம்லாம் வந்து இல்லீகலா எடுத்து விடுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அத நிறுத்துவாங்க. கட் பண்ணா அவன் வேற வெப்சைட் ஆரம்பிப்பான். தமிழ் ராக்கர்ஸ் 2.0, தமிழ் ராக்கர்ஸ் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இவங்க என்ன பண்றாங்க, வெவ்வேறு பேர்ல வர்றாங்க. கோல்டன் பேர்ல், ஃபேஸ் பிரஸ், நியூ ஃபேஸ், வெவ்வேறு அட்டப்படத்த மாத்தி வெவ்வேறு விதமா வராங்க. எதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சு வாங்குனாலும் சரி, தரமான பொருட்களும் கம்மி விலையில கிடைக்குது. அத யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஒரு 4, 5 நாள்லயே உடனடியா தோல் மாறுது, ஒரு ஸ்கின் அழகாவுது அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வுகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இயற்கையை நம்மளால மாத்த முடியாது. இயற்கையான நிறம் வந்து மாநிறம் தான் அப்படின்னா, அத நம்ம வெள்ளையாக்கணும்னு சொல்லி கிரீம் போடும்பொழுது, அது இயற்கையா வெள்ளை ஆனுச்சுன்னா பரவால்ல. அது இயற்கையாவாம 2 1 நாள்லயே வெள்ளை ஆனுச்சுன்னா, கண்டிப்பா அது தோல் வெளுத்து போகுதுன்னு தான் அர்த்தம். தோல் வெளுத்து போகுதுன்னா, அந்த அளவுக்கு அதுல வந்து கெமிக்கல் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ, அதிலயே நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம கவனமா இருந்தா மட்டும் தான் இத இது பண்ண முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமு. பாகிஸ்தான் சைடுலருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து, ஒரு சில சமூக விரோதிகள் வேணும்னே இந்த மாரி ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டு, இந்த மாரி கெமிக்கல் கலந்து இந்த மாரி அனுப்பி விடுறாங்களா? இல்ல அவங்க ஊர்ல தடை செய்யப்பட்ட வேற ஒரு விஷயத்த இங்க மாத்தி விடுறாங்களான்னு தெரியல. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுல வந்து உண்மை தெரிய வரும்.